அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரத்தால் ஏதாவது பலன்கள் உண்டா, என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். உங்களுடைய ராசியில் தான் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் கோச்சாரத்தில். இப்போ அங்கே தான் வக்ரமாகிறார். உங்களுடைய ராசியில் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும், பின்னோக்கி செல்வதுன்னு அர்த்தம். ஆக உங்களுடைய ராசியிலே அவர் பின்னோக்கி வர்றார். முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார், அப்புறம் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். வக்ரம் எவ்வளோ நாளில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 136 நாட்கள், கிட்டத்தட்ட 4.5 மாதம் சனி பகவான் வக்ரமாகி நம்மையெல்லாம் ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குற போது கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் செய்ய போகிறார். முதல்ல அவர் புரட்டாதி நட்சத்திரம்னா குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் கும்பராசிக்கு கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா அவர் சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகு பகவான் உங்களுடைய கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவருடைய பார்வையும் கணக்கில் எடுத்துகிட்டு இந்த வக்கரமான காலத்தில் எப்படி செய்வார். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி, அதுலேயும் ஜென்ம சனி இருக்குது கும்பராசியில். இதில் வக்கரம் வேற ஆகிறார். பெருசாக ஒன்றும் பயப்படாதீங்க, அதுதான் சொல்ல வந்தது. ஏற்கனவே சனி இருக்கிறாரு. சனி இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. ஆனால் உங்கள் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். அப்படி இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பயுமே கெடுபலன்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயம். முதல்ல பார்த்தோம்னா, யாரெல்லாம் இது வரைக்கும் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நமக்குன்னு ஒரு இடம் வேணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணும், நமக்குன்னு ஒரு கார் வேணும், நிறைய ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை வாணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த காலகட்டங்கள் வக்கரமான காலகட்டங்களில் அதை சனி பகவான் நடத்தி கொடுப்பார். உங்களுக்குன்னு சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதையெல்லாம் அவர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலத்தில் இருக்குது. இதுக்கெல்லாம் பண வசதி வேணுமே, பொருளாதார வசதி வேணுமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக கடன் வாங்கியாவது இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, இதில் எப்பயுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சனினாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். முதல்ல இதையெல்லாம் தூக்கி வைங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அது மட்டுமல்ல, இறைவனுடைய அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இறைவன் அனுப்புவார். இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். அதெல்லாமே இந்த வக்கர பலன்களில் உங்களுக்கு இருக்குது. முதல்ல நீங்கள் எப்படி வீடு வாங்குறீங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் சொத்துக்கள் விற்கணுமோ, ரொம்ப நாளாக என்னோடய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், முடிகிற மாதிரி இருக்குது, முடியலன்னு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போகும். ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கே போகும். அதனால் உங்களுக்கு பெருசாக நட்டம் ஒன்றும் வராது. இதுவும் இருக்குது. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அட்வான்ஸ் போடுற சூழ்நிலையாவது, அக்ரிமெண்ட் போடுற சூழ்நிலையாவது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் புது முயற்சிகள், இந்த வக்கரமான காலத்தில் ஈடுபடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அல்லது உங்களுடைய துறைகளில் நீங்கள் லாபத்தை சம்பாதிப்பீங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது பண்ணிகிட்ருக்கிறவங்க, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஓரளவுக்கு லாபத்தை, வருமானத்தை இந்த காலகட்டங்களில் சம்பாதிப்பீங்க. அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, முயற்சி பண்ணுங்கள். இந்த வக்கரமான காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்சது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது.
அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் பெரிய லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதுக்கான சூழ்நிலைகள் இல்லைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. நிறைய உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலங்களில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய கும்பராசியில் சனி பகவான் பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த குரு நாளில் இருக்கார். அப்படி பார்க்குற போது உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. அல்லது குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலமாக இந்த வக்கரமான காலங்கள் இருக்கும். நல்ல ஒரு எஜுகேஷன், குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வக்கரமான காலத்தில் கும்பராசியில் அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர், காதல் விஷயம், பட் இந்த காதல் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இதுவும் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வக்கரமான காலத்தில் திருமணம் நடக்கும். லைஃப்பில் எந்த சனி தடை பண்ணாரோ அந்த சனி தான் திரும்ப நடத்தி கொடுப்பார். இதை மறந்துடாதீங்க, இதுவும் நடக்கும். இந்த காலத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இல்லைன்னா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. அதனால் அது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். இதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த காலங்களில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் இந்த சனி பகவான் உங்களுடைய சதய நட்சத்திரத்தில், ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இந்த வக்கரமான காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு வேலை, வருமானம் உங்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. திரும்பவும் 2வது தடவை இந்த இதை சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா சனினாலே சோம்பேறின்னு சொன்னேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இந்த வக்கரமான காலத்தில் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷனில் காசை விட்டுறாதீங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஏதாவது ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், லாட்ரி டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், ரேஸில் முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும், அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், எதுவுமே நமக்கு சுமாராக இருக்குது. அதனால் இது மாதிரி விஷயங்களில் பணத்தை இழக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் உங்களுடைய கெரியரில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டாக எதிர்பார்க்குறீங்க, மானிட்டரி பெனிஃபிட்டாக எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் பெரிய லெவலில் நீங்கள் உங்களை முன்னெடுத்து செல்வதற்கான கிரக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷமாகவும் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டியோடு இருக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானங்கள் சுமாராக தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் சரி, ஹையர் ஸ்டடீஸ் சரி நல்லா இருக்குது. கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, பொறுமையாக இருங்க. ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஆக வேலையில் நீங்கள் இருந்தால் கூட, வேலை கிடைச்சால் கூட நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். இதே தான் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. அதனால் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். பண்ணிகிட்ருக்கிற தொழிலை ரசித்து பண்ணுங்கள். உங்களுக்கு தொழிலில் வருமானம் இல்லாமல் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் இந்த வக்கரமான காலத்தில் ஜென்ம சனியில் பிறந்த உங்களுக்கு, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது, எந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இருக்கோ அந்த தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குல தெய்வம்
தெரிஞ்சால் கும்பிடுங்க, இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் அல்லது வணங்கிட்டு வாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலும் நீங்கள் வெற்றி அடையணும்னா நரசிம்மருடைய வழிபாடு மிகப்பெரிய லெவலில் கும்பிட்டு வாங்க. அது இல்லாமல் ஆஞ்சநேயருடைய தரிசனம், பைரவருடைய வழிபாடு, இதை இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.